சொல்லுங்க மேடம், என்ன எதுக்காக வர வச்சீங்க மேடம்? சொல்றேன் ரைட்டர் சார். நீங்க எழுதி துர்கா சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுதுல்ல, அதுல வர கதையும் நிஜத்துல நடக்கிற பல விஷயங்களும் நிறைய ஒத்து போகுது. நிஜத்துல நடக்கிற மாதிரியே எப்படி உங்களால சீரியல் கதையை எழுத முடியுது? மேடம், இப்பெல்லாம் நிஜ சம்பவங்களை வச்சுதான் சீரியலாவோ படங்களாவோ நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா நான் அந்த மாதிரியான கிரியேட்டர் கிடையாது. நிஜத்துல நடக்கிற யாரோ ஒருத்தர் கதையை காப்பி அடிக்கிற சீப்பான ரைட்டர் நான் கிடையாது. நான் எழுதுற கதை என்னோட கற்பனையிலிருந்து உருவாகி எழுதுறது. அப்படி நான் உணர்வு பூர்வமா எழுதுற கதை அப்படியே நிஜத்துல நடக்குதுன்னா அதுக்கு நான் எப்படி மேடம் பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மேடம், ஒருவேளை இப்படி இருக்கலாம், என்னோட கதையை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகி இருக்கலாம். அதோட விளைவா நிஜத்துல அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? மிஸ்டர், துர்கா சீரியல்ல வர கதை மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் இப்போ உங்க சீரியல்ல வந்துட்டு இருக்கு. ஆட, அப்படியா மேடம்? ஏதாவது கோஸ்ட் எனக்குள்ள பூந்து கதை எழுதுனதான் நினைச்சிட போறீங்க மேடம்? ஒருவேளை இறந்த காலமும் நிகழ்காலமும் ஒரு புள்ளியில சங்கமிக்கதோ என்னவோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம்ல. இருக்கலாம். அப்போ அடுத்து உங்க சீரியல்ல என்ன கதை வரப்போகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேடம், நீங்க போலீஸ் ஆபீசர் தான். நீங்க கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக இனிமே ஃபியூச்சர்ல என் கற்பனையில உதிக்க போற கதையை இப்பயே கேட்டா எப்படி என்னால சொல்ல முடியும்? வலுக்கட்டாயமா கேட்ட கதை வந்துடாது மேடம். என் கற்பனையில உதிச்சு அதை நான் எழுதுனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். நீங்க வீட்டுக்கு வந்து கேட்டுக்கோங்க. மேடம், நீங்க என்னோட தீவிர ஃபேனுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் உட்காந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் ஸ்டேஷனுக்கு வர வச்சு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்தேன்னா என்னோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அப்ப நான் வரட்டுமா மேடம்? வரேன் மேடம். ஒரு நிமிஷம் சார். ஆட்டோகிராஃபா மேடம்? இல்ல ஏதாவது செல்ஃபி எடுக்கணுமா மேடம்? சொல்லுங்க மேடம், உங்களுக்கு இல்லாததான் என்ன? உன் பொடுநில 2 கொடுக்கணும். என்ன மேடம், பேசிட்டு இருக்கப்பவே இந்த அடி அடிச்சிட்டீங்க? பெரிய ரைட்டர் போய் என்ன மேடம் நீங்க? நான் கேக்குற கேள்விக்கு ஒன்னாவது உருப்படியா பதில் சொல்றியா? வாய திறந்தாலே பொய். இதுல வெட்டி பந்தா வேற. உன்னை பத்தி நான் விசாரிச்சுட்டேன்டா. நீ ஒரு ரைட்டரே கிடையாது. 2 சீரியல்ல செட் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்க. சிட்டிக்குள்ள நடக்கிற ஈவென்ட்ஸ்க்கு விடிய விடிய போஸ்டர் ஒட்டியிருக்க. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நடந்து முடிஞ்ச ஒரு பெரிய சம்பவம் அச்சு மாறாம அப்படியே அந்த சீரியல்ல வருது. அதே மாதிரி உன்னால எப்படி எழுத முடியுது? சொல்றா. மேடம் மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். ஏற்கனவே புடனில அடிச்சது பொறிக்கலைங்க போயிருக்கு. மறுபடியும் அடிச்சிடாதீங்க மேடம். சொல்லுன்னு சொன்னேன். மேடம், அது வந்து மேடம்